கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 14:23 இப்படி சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பாவத்தை பார்க்காத சுத்த கணராய், பரிசுத்தமுள்ள தெய்வமாய், சர்வ வல்லமை உள்ளவராய், மகா பரிசுத்தம் உள்ளவராய் அவர் நமக்காய் வந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அவர் பகல் முழுவதுமாய் ஊழியங்கள் செய்துவிட்டு அவர் நிமித்தமாய் அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவர் அநேகருக்கு சுவிசேஷங்களை அறிவித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எல்லாம் முடிந்து சாயங்கால வேளையில் அவர் தனித்து ஜெபம் பண்ண அவர் மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தனித்து ஜெபம் நமக்காக, எனக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்ம மரித்து போகாதபடிக்கு நம்ம உயிரோடு பாதுகாக்கும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், ஒன்றுமே அறியாத, ஒன்றுமே பாவமே அறியாத பரிசுத்தமுள்ள தெய்வம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தனித்து ஜெபம் பண்ணி நமக்காய் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேண்டுதல் செய்த தேவன். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் தனித்து ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் கிடைக்கல நீங்கள் சொல்லலாம். அவரோடு கூட பேசுகிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல. ஏதோ காலையில் எழுந்திருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ 2 வார்த்தை படிக்கிறேன், அதோட நைட்டு நான் படுக்கும்போது நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நேரமே கிடைக்கல நீங்கள் சொல்லலாம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது. உலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறதுக்கு நேரம் இருக்குது. குடும்பத்தில் வேலை செய்கிறதுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. இவ்வளோ வேலை இருந்தாலும், இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் மொபைலை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் தனித்திருந்து ஜெபம் செய்வதற்கோ நேரம் கிடைக்காதபடிக்கு சத்துருவானவன் கட்டி வைத்திருக்கிறது எத்தனையோ பேர் உணர்வில்லாதபடிக்கும் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அதை உணர்ந்தவர்களாய், அதை அறிந்தவர்களாய் இந்த நாளில் இதோ கிடைக்கிற நேரமாய், கிடைக்கிற அந்த நேரத்தை நீங்கள் தனிமையாக இருந்து, நீங்கள் ஃபோனுக்கோ இல்லை டிவிக்கோ வேறு சிந்தனைகளுக்கோ வேறு காரியங்களுக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு அந்த தனிமையாக இருக்கிற நேரத்தை தனித்திருந்து தேவனோடு கூட பேசும்படியாய், தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில் அமரும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம். நீ தனித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, நீ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன், நான் உன் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி. நீ எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, சில காரியம் எல்லாரும் முன்னாடி சொல்லி ஜெபிக்க முடியாது, சில காரியம் எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்க முடியாது. நீங்கள் தனிமையில் செய்கிற அந்த ஜெபம், நீங்கள் தனிமையில் விடுகிற அந்த கண்ணீர், நீங்கள் தனித்திருந்த தேவனோடு கூட பேசுகிற அந்த ஜெபம், கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்மளுடைய விருப்பமானவங்க கூட, நெருங்கிய நண்பர்களோடு கூட, நெருங்கிய உறவுகளோடு கூட எப்படி தனித்திருந்து பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறீர்களோ, அதே போல் அதை காட்டிலும் அந்த நெருங்கிய உறவு ஒரு நாள் மாறிவிடும். அந்த நெருங்கி பேசுகிற அந்த உறவு, அந்த அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். அந்த அன்புக்கே, அந்த உறவுக்கே நீங்கள் தனித்திருந்து பேசும்படியாய் நேரத்தை ஒதுக்குற நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஏதோ உன்னை ஒவ்வொரு நாளும் உயிரோடு பாதுகாக்கிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது வரும்பொழுதும் கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற கர்த்தர், அவரோட சட்டைகளில் மரபினில் பாதுகாக்கிற கர்த்தர், பசியில் ஒரு நாள் கூட விடாதபடிக்கு அவர் ஆகாரத்தை போஷிக்கிற கர்த்தர். நீங்கள் தனிமையில் பேசுகிற அந்த ஜெபத்திற்காய் தேவன் காத்திருக்கிறார். அவரோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம்.